சேலத்துல நம்ம தேங்காய் உரிக்கிற மிஷின் ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்க. அதனால கஸ்டமர் பிளேஸ்க்கு போய் பார்த்தா நம்ம டேரக்டா கிளம்பிட்டோம். நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு டீ கடையில நம்ம நிறுத்தினோம். அங்க நம்ம வந்து டெக்னீஷியன்ட்டயும், சேல்ஸ் டீம் கிட்டயும் அடுத்து நம்ம பண்ண போற மிஷின்ஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் குடுக்கலாம், கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன கெப்பாசிட்டி நம்ம குடுத்தோம்னா, கஸ்டமர் இனிமே புரொடக்ஷன் அதிகம் பண்ண முடியுங்கிறது ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. அத முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டீ கடையிலேருந்து டுவர்ட்ஸ் வாழப்பாடி நம்ம கிளம்பி போயாச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பிளேஸ்க்கு ரீச் ஆனோம்னா, கஸ்டமர் வந்து ரொம்பவுமே ஹேப்பியா நான் எப்படி மிஷின இயக்கிட்டு இருக்கிறேன்னு நான் உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். நம்ம மிஷின நமக்கு ஆப்பரேட் பண்ணி காமிச்சாரு. அவரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 காய், 3000 காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்லயே ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டாரு. 10 லேபர் வச்சு செய்ய வேண்டிய வேலைய நம்ம ஒரு மிஷின வச்சு அவர் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் மிஷின் நீங்க எந்த மாரி மெயின்டெயின் பண்ணணுங்கிறது அவருக்கு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு சோலார் ட்ரையர்ல நம்ம காய்கள வந்து உடைச்சு போட்டிருந்தத போய் பார்த்தோம். அங்க வந்து நீட்டாவே நம்ம காய்கள் கட் ஆயி ஷேப்பா இருந்துச்சு. அத பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ட்ட சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணுனோம். நீங்க இந்த மாரி என்ன மாரி ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்ட்ட சின்ன ஃபீட்பேக்ஸ் கேட்டுட்டு டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். வர வழியில நல்ல ஒரு மழை. கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடா ஒரு மிஷின் குடுத்த சந்தோஷத்தோட ரிட்டர்ன் கோயம்புத்தூருக்கு நம்ம வந்தாச்சு. திஸ் இஸ் ஹவ் தி டே வென்ட் ஆஃப்.